ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. ஆரி இப்போ தான் நீங்கள் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, இல்லை எனக்கு ஆரி எம்ப்ராய்டரியே தெரியாது ஆனால் என்னோட ப்ளவுஸை நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸை உங்களோட நெக் பார்டர் லைனில் புட்டா ஒர்க்காக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். முக்கியமாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ண முடியும். முக்கியமாக சின்ன சின்ன டிப்பும் கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. சின்ன வீடியோ தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் டாட்ஸ் வந்து வச்சுக்கோங்க வீடியோவில் பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறமா ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் நம்பர் 10ல் 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸில் சில்க் த்ரெட் கோர்த்து எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் கோர்த்து எடுத்துட்டு நம்மளோட ஃப்ரேம்க்கு அடியிலிருந்து த்ரெட் எடுத்து ஒரே ஒரு சீக்வென்ஸ் நம்மளோட நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரே ஒரு ரொட்டேஷன் நம்மளோட த்ரெட்டில் கொடுத்து கீழே உள்ள த்ரெட்டை புல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டாட் வந்து கிடச்சிரும். அகெயின் கவனிங்க, இப்போ நம்ம வச்சிருக்க டாட் பக்கமாக நம்மளோட ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து நீடில் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு சம்கியை நம்ம எந்த இடத்துல டாட் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட த்ரெட்டில் ஒரே ஒரு ரொட்டேஷன் கொடுத்து கீழே புல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்வென்ஸ் மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாட் வந்து கிடைச்சிரும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற எல்லா டாட்ஸ்லேயுமே சேம் மெத்தடில் நம்ம ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அந்த சர்க்கிள் ஷேப் வந்து மாறக்கூடாது. கரெக்டாக நம்ம நீடில் பஞ்ச் பண்ணணும். அப்படி பஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு புட்டா வந்து நீட்டாக ஃபார்ம் ஆகும். நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகினருக்கு தேவையான நிறைய ஆரி டிப்ஸ் நம்மளோட சேலஞ்ச்லேயும் சரி நம்மளோட ஃபுல் வீடியோலையுமே இருக்குது. கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆரி எம்ப்ராய்டரி நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகையில் ஜஸ்ட் 999 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 3 மந்த் லாங் டியூரேஷனில் நம்ம வந்து கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமில் நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி லேர்ன் பண்ணி சர்டிஃபிகேட்டும் வாங்கி பிஸ்னஸும் பண்ண முடியும். தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கவர் பண்ணி மார்க்கிங், ட்ரேசிங், ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ வீடியோ கவனிங்க. நான் டாட் வச்சுருக்க எல்லா பாயிண்ட்லேயுமே நான் ஸ்டிச் வந்து பண்ணிட்டேன். இப்போ கடைசி பாயிண்டில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சேம் மெத்தடில். இதுக்கு நம்ம கண்டிப்பாக நாட் வந்து பண்ணி ஆகணும். ஃப்ரேமை வந்து ஆப்போசிட் சைட் டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 2 நாட் வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்டிச் வழியாக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நாட் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். அடுத்தது லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான நெக் பார்டர் லைன் பாருங்கள். இப்போது ஃப்ரேம் கடியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ரொட்டேஷன் நம்ம கொடுத்து நமக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த இடத்துல சம்கி வந்து பிளேஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கிராஸாக நான் கொடுத்துருக்கேன். இதே போலவே நம்ம ரைட் சைடும் நம்ம கொடுக்குறோம். பாருங்கள், கரெக்டாக சென்டர் மட்டும் மாறாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதே போலவே சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச் கொஞ்சம் அதை விட நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டிச்சை விட லென்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு நெக் பார்டர் லைன் வந்து கிடச்சிரும். நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக் பார்டரில் ஒரு லைன் சுகர் பீட், மோத்தி பீட், மீட்டர் செயின்லாம் கொடுத்து இதை கண்டினியூஸாக ஒரு இன்ச் வைஸ் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நீட்டாக இருக்கும். முக்கியமாக சில்க் த்ரெடே நீங்கள் ஹேண்டில் பண்ண வராதவங்க கூட இந்த ஸ்டிச்சை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி கிராண்டான ஒரு புட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சக்கரி இன்சர்ட் பண்ணி சக்கரிக்கு வெளியே ஒரு ஸ்டிச், சென்டரில் ஒரு ஸ்டிச், அகெயின் வெளியே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட நீடில் ஒரு சீக்வென்ஸ், ஒரு சுகர் பீட், 2 கட் பீட் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்து நம்ம வந்து நாட் வந்து பண்ண போகிறோம். கரெக்டாக சீக்வென்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு நாட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்ம பண்ணி முடித்த பிறகு நமக்கு அந்த சீக்வென்ஸ் ஆனது ஃப்ளாட் ஆகிரும். அவ்வளோதான். இதே போலவே நம்ம ஆப்போசிட் சைடு பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஏரியா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிகினர் பண்ண ஒர்க் மாதிரியே உங்களோட ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்காது. அவ்வளோதான். இதே போலவே லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த கட் பீட் வந்து ரொம்ப சின்ன சைஸ். நம்ம இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் யூஸ் பண்ணாலும் நல்லாவே இருக்கும். இதே இடத்துல நீங்கள் சல்லி டியூப் யூஸ் பண்ணலாம், சுகர் பீடு யூஸ் பண்ணலாம், சென்டரில் சக்கரிக்கு பதிலாக நம்ம நார்மல் கிளிப் ஸ்டோன் கூட கொடுத்துக்கலாம். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி, கஸ்டமரோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படினாலும் கிராண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேலன்ஸ் இருக்க ஏரியாவில் நம்ம வந்து சேம் மெத்தடில் ஸ்டிச் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளார் ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் நம்மளோட சேனலில் நம்ம வந்து ஷார்ட்ஸில் தொடர்ந்து
நிறைய ஆரி டிப்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 200க்கு மேலேயே ஆரி டிப்ஸ் வந்து நம்ம சேலஞ்சாக போட்டிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சீக்கிரமே ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம 999க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பிஸியான ஆளாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் ஃப்ரீ டைமை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், ஈஸியாக இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். தேங்க்யூ.